எல்லாரும் சமைக்கும் போது கிளீன் கிச்சன்ல சமைப்பீங்க. நம்ம அர்ஜென்ட் வந்தனால என்ன கிச்சன் இருந்ததோ அதை சமைச்சிட்டு இப்போ கிளீன் பண்ணிருக்கோம். சரி வாங்க நம்ம என்ன வந்து குயிக்கா பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இது வந்து மிளகாத்தூளும் காஞ்ச மிளகாவும் போட்டு பெரட்டியிருக்கேன். மிளகாத்தூள் கம்மியா இருந்ததுனால. அப்புறம் ரைஸ் லாஸ்ட் மினிட்ல ஊற வைக்க வச்சனால ரொம்ப கம்மியா தான் இருந்தது, தண்ணியும் பத்தாத மாதிரி இருந்துச்சு. திரும்பி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பி ஒரு விசில் வச்சேன். அப்புறம் கொஞ்சம் மலர்ந்து வந்திருக்கு. எக்கு வேக வச்சுட்டு அதை நடுவில் கட் பண்ணி அதை மிளகாத்தூள் போட்டு ஆயில லைட்டா பெரட்டிட்டு தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால அடுத்து வந்து சாம்பார் ரெடி. கொஞ்சம் பருப்பு வேகாத மாதிரி இருந்தது, ஏன்னா எதுவுமே நம்ம ஊற வைக்காம பண்றோமோ, அதனால இப்ப திரும்பியும் ஒரு 4 விசில் வச்சிருக்கேன். 1 pot சாம்பார், பருப்பு, காய்கறி, வெங்காயம், தக்காளி, அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. பூண்டெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி சாம்பார்ல போட மாட்டேன். நல்லா வதக்கி பண்ற சாம்பார் தான் பூண்டு போடுவேன். நிறைய மிளகாத்தூள்லாம் போட்டா இதெல்லாம் போட மாட்டேன். இதுல என்ன இப்போ இல்ல, மிளகாத்தூள் காரம் எதுவுமே இல்லை. என்ன பண்ண போறேன், சின்னதா தாளிப்பு போட்டு அதுல காஞ்ச மிளகாய் நிறைய பிச்சு போட்டு அது தூக்கி இதுல போட போறேன்.